ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்குல வந்து பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது வந்து மரவள்ளி கிழங்கையும் முட்டையும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தாங்க. இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபிங்க. நம்ம முட்டை சேர்க்குறதுக்கு அவங்க வந்து சிக்கன், அதுக்கப்புறம் பீஃப் இந்த மாதிரிலாம் சேர்த்து செய்வாங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மரவள்ளி கிழங்கு வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இதை கப்ப பிரியாணின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி முட்டை சேர்த்து செய்கிறோம். இதே வந்து அவங்க சிக்கன்லாம் வந்து வச்சு பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மேக்ஸிமம் மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கும்போது இது வந்து மஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ரெசிபிங்க. ஸோ மரவள்ளி கிழங்கு தோலை வந்து சீவி எடுத்த பின்னாடி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்படி கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி ஒரே கையில் வச்சுட்டு இப்படியே கட் பண்ணி எடுத்துருவேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இதை வேக வைக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக குக்கர்லேயே கட் பண்ணி சேர்த்துட்ருக்கேன். இது மாதிரி சேர்த்த பின்னாடி இதில் தண்ணி ஊற்றி ஒரு தடவை வாஷ் பண்ணிடலாங்க. நம்ம என்ன தான் வெளியே வாஷ் பண்ணி எடுத்தாலும் தண்ணி ஊற்றி கட் பண்ண பின்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வந்து இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம குக்கரோட மூடி போட்டு மூடிக்கலாம். இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வேக வைங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 முட்டை வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பீட்டர் இல்லைன்னா ஸ்பூன் கூட வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். அடுத்து ஒரு தவா எடுத்துருக்கேங்க. இந்த தவாவில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இன்னொரு தடவை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. அடுத்து இதில் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளியை வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. எல்லாம் சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தூளோட பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா கொதிச்சு ரெடியாகி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நான் வேக வச்ச கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு வந்து பிரியாணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு உதிரி அப்படியெல்லாம் இருக்காதுங்க. கொஞ்சம் வந்து குழன்னு தான் இருக்கும். ஸோ வந்து இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது வந்து இப்படியே சாப்பிட்டிங்கன்னா கிரேவி மாதிரி இருக்குங்க. சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நடுவில் கொஞ்சம் இடம் எடுத்து விடுங்க. இதில் வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம கலக்கி எடுத்து வச்சோம்ல, அந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வந்து அடுப்பை வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்த பின்னாடி இது முட்டையை அந்த இடத்துல லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சு அப்படின்னா இந்த கிழங்கு கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க.
இதை தான் வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா கப்பை எக் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மரவள்ளிக்கிழங்க கப்பன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை வந்து நல்லா வெந்து வரணும். முட்டை நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து நமக்கு அதிகமாக்கி கொடுக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பரான கப்பு பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து மரவள்ளிக்கிழங்கு முட்டை பிரியாணினே சொல்லலாம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.